வணக்கம் அண்ட் வெல்கம் டு நியூஸ் ஐயோபதிச்சு. ரங்கராஜ் பாண்டியா ஃப்ரம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நடந்த முக்கியமான செய்திகள்லாம் தொகுத்து முன்னாடி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். முதல் செய்தி, உள்ளூரில் நடக்கிற விஷயங்கள். உள்ளூர்ல ஒரு பயங்கரமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டை போயிட்டு நம்ம வெளியூர்ல என்னன்னு கேட்டீங்கன்னா சொப்னசுந்தரி அப்படின்னு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. இப்போ யாருக்கிட்ட இருக்கு அப்படின்றது தெரியாம போயிட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு சின்ன ஒரு ஏவி வரும்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னை கட்டாயப்படுத்தினார்கள். ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு சுகர் பேஷண்டா நானு. சார், தமிழ்நாட்டு ஆட்டத்துக்கு ஓபிஎஸ் சரியான நினைக்கிறீங்களா? அங்கிருந்து செலவு நல்லா பண்ணி புதுசா என்ன ஒண்ணுதான். அடுத்த கேள்வி, எத்தனை பேர்? இப்போ 2 பேரா 4 பேரா? 2 பேர் சார். இது 4 பேர். 2 பேர் எனக்கு தெரியும். 2 பேர் அருமையான மனிதர்கள். அவன் யார் இருந்தாலும் ஆதரவு. அவர் கையை வச்சு பார்க்கட்டும், உடம்புல கையே இருக்காது, இல்லாம நாங்க பண்ணிடுவோம். என் கையை வெட்டுறா. நிறைய தண்ணி குடிச்சா ஒரு யூரின். நம்ம இப்போ போறோம் ஃபாரின். அமெரிக்காவில் வந்து நம்ம டொனால்ட் ட்ரம்ப் மச்சா இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்றத பார்க்கலாம். அவர் கூட போட்டி போடுற அளவுக்கு நம்ம ஊர்லயே ஒரு அரசியல் தலைவர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்து, தமிழகத்தை நடந்து வரும் சர்ச்சையை எடுத்து தமிழக ஆளுநரை பார்க்கலாம் என்று போனேன். அவர் சசிகலாவே பார்க்க மாட்டார் என்று கூறினதால் சரி நம்ம நண்பர் ஒபாமாவை பார்ப்போம் என்று அமெரிக்கா வெள்ளை மாளிகை சென்றேன். அங்கே போனால் ஒபாமா மாறிவிட்டார், ட்ரம்ப் என கூறினார்கள். ட்ரம்பும் நண்பர்தான் 5ஆம் கொள்கையிலே ஒன்றா படித்தோம் என்று நான் உள்ளே போனேன். அவர் மதிக்கவே இல்லை. மக்கள் கூட்டணி ஒன்று ஆரம்பிப்போம் ட்ரம்ப் அமெரிக்காவில். வேண்டாம், இங்கே ஆல்ரெடி நிலைமை ஒரு மாதிரி மோசமாக இருக்கிறது, வேண்டாம் என்று கூறி பதறி போனார் ட்ரம்ப். பதறணும் இல்லையா, விஜயகாந்திடம் பேசியிருப்பார் போலும். இருந்தாலும் அவரை விடவில்லை. தமிழகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை கூறி வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு ஏற்படும் என்றால் அது என்னால் தான் இருக்கக்கூடும். ஏதோ ஒரு ஊரில் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சிருக்காங்களா வெளியே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில். என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிற ஃபுட்டு, கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் திரும்ப அந்த ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அப்படின்னா போயிட்டு வர பெக்கர்ஸாக இருக்கவங்க ரொம்ப பசியில் இருக்கிறவங்க எடுத்து குடிச்சுப்பாங்க, சாப்பிட்டுப்பாங்க. நல்ல விஷயம் தாங்க, நம்ம ஊரில் செய்யற நல்ல விஷயம் தான் செய்யறது. என்ன இருக்கு, பார்சலெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய டப்பா ஒன்று வச்சுக்கலாம். அதில் என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலாம் போய் போட்டோம்னா அந்த ஃபாஸ்ட் கிரீன் ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கடையெல்லாம் கூப்பன்ஸ் வரும் இல்லையா, அந்த ஃப்ரெஷ் கூப்பன்ஸ்லாம் தராங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அந்த பாட்டில்ஸ்லாம் எடுத்துட்டு போய் இன்ட்ரெஸ்ட்டாக போடுறாங்க. ஸோ அதெல்லாம் ரீசைக்ளிங் கொடுத்துறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே, நம்ம ஊர்லேயே செய்யலாம். இதில் என்ன இருக்கு, சினிமா செய்திகள் போயிடலாம். அப்படிதான் கேட்கச்சிட்டே இருப்பான். நல்ல விஷயத்த சொன்னா மூக்க தொடங்கிங்களா, நாட்டுக்கு நல்லா சொல்லவே கூடாதா? யாருக்கும் ஊரே விக்கு வச்சுட்டு விஜய் நடிச்ச படத்துக்கு வந்து வெற்றி விழா கொண்டாடுறாங்க. அது என்ன படம்லாம் கேட்காதீங்க, என்ன படம்னு உங்களுக்கே தெரியும். அது எந்த இடத்துல கொண்டாடுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன எழுதி இருக்குது, சுறா படத்துக்கு எங்க வெற்றி விழா கொண்டாடுறாங்களோ அதே இடத்துல தான் எழுதிருக்கு. வேண்டாம் அவங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்கல, எடிட் எழுதிருக்கேன். எடிட் பாருங்க, எனக்கு சம்பந்தம் எடிட் எழுதிருக்காரு இவரு பேர். பாத்தீங்கன்னா போகன் படத்தோட பிரஸ் மீட் சக்சஸ் மீட் நடந்திருக்கு. அது அரவிந்த் சாமியை காணும் எங்கன்னு பார்த்தா அவர் வேற எங்கேயும் தனியாக கேட்க விட்டுட்டு ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன பேசிருக்காரு பாத்தீங்கன்னா, திரு லக்ஷ்மண் டேரக்டர் இருக்காரு, போகன் டேரக்டர். அவருக்கு வந்து ஸ்கிரீன் பிளே வந்து சரியா தெரியல, இன்டர்மிஷன்ஸ் கூட சரியா யோசிக்க தெரியல, நான் தான் ஸ்கிரீன் பிளே நிறைய சேஞ்சஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த They're going for a short commercial break. போயிட்டாங்க. நமக்கு நாமே ரோட்டில் நிறைய லூசு குடிக்க போகிறாங்க, நம்ம தான் பார்த்துப்போம். விரைவாக செயல்படுங்கள், தயாராக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். தமிழ்நாட்டில் சில மறக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது, இது நம்மளுக்கு தெரியாமல் செய்ய வச்ச நியூஸ். நான் கேட்குறேன், நீ சொல்லு என்ன விஷயம். ஃப்ரீடம் 251 ஞாபகம் பார்த்த மாதிரி இருக்கு. 1947ல ஸ்ட்ரகிள் பண்ணி அது இவருக்கு இங்கிலீஷ் தெரியும் காட்டிக்கிறாரு. நம்ம விடுதலை சட்டத்தை சொல்றாரு. ஃப்ரீடம் 251 அப்படின்னு கை கடக்கமா ஒரு ஃபோன் கொடுக்கறதா ஒருத்தர் சொன்னார் இல்லையா. ஓகே ஓகே ஓகே, நவீன மிஷின் 250 ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு அவரா. ஃப்ரீ வைஃபை கொடுக்கறதா சொல்லி எலெக்ஷன் வாக்குறுதியா சொல்லி கொடுத்தாங்க. அதை பத்தி நம்ம யோசிக்கிறது நம்ம எங்க டைம் இருக்கு. இப்போ அடிச்சுக்கிற ஃபைட்டை பார்க்கறதுக்கு நம்ம டைம் இல்லை. அதுதான் அம்பானி கொடுத்தாங்க. எலெக்ஷன் பத்தி பேசும்போது தான் வந்து யூத் பார்ட்டிஸ் வைக்கிற
ஜல்லிக்கட்டு நீங்கள் எங்கடா நாம தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் பெரிய ஷார்ப்பாக வந்தீங்க. பட் ஆனால் இப்போது இவங்க பண்ண பதட்டத்தில் இவங்கள பார்க்கறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. ஆயில் ஸ்பில் 3 நாள் முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். டெய்லியும் ஸ்டேட்டஸாக போட்டுருந்தோம். 2 நாளாக யாருமே பேசல. என்ன காரணம்? அதான் அவங்க நடக்குது பாலிடிக்ஸ். ஓகே ஃபைன். இதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் வந்துட்டு வீடு வந்து பழைய வீடு ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக கொளுத்தி விட்டாங்க சில வீடுகள்லாம் வந்துட்டு. அதை பற்றியும் நம்ம மறந்துட்டோம். போடுவோம் அந்த பெண்கள் பேர்லாம் குறிப்பிடலாமான்னு யோசிக்கிறேன். அந்த மாதிரி வந்துட்டு ஜஸ்டிஸ் ஃபார்னு பேசுகிறோம். பல ஊரில் நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து பீச்சில் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அப்போ மடியில் போய் பொண்ணுங்களாம் மடியில் உட்கார வச்சிருந்தோம். பொண்ணுங்களும் பசங்களும் ஒன்றா படுத்துவோம். நாங்கள் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரெக்டான ஜஸ்டிஸ் கேட்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தையும் மற்ற விஷயம் மாதிரி மறக்காதீங்க ப்ளீஸ். எப்படி எடுத்துகிட்டு போவோம். கோக் பெப்சி பேன் இந்த விஷயமும் நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இல்லையா? ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம தான் சீரியஸ் எடுத்து பண்ணோம். கடையாக ஏறி கோக் பெப்சியில் விற்காதீங்கன்னு சொன்னால் எல்லா கடையும் செஞ்சுட்டாங்க. ஆனால் யங்ஸ்டர்ஸ் நம்ம ஆரம்பித்த விஷயம் அது. ஆனால் யங்ஸ்டர்ஸ் படிக்கிற காலேஜஸ் நாங்கள் பிளான் பண்ணுறோம், பேன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கோக் பெப்சி விற்றுக்கிட்டே இருக்கீங்க. திஸ் இஸ் ஹைலி ரிடிகுலஸ் அண்ட் அன்ஸ்டாப்பபிள் அண்ட் அது அந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல எங்க இருந்தாலும் அந்த காலேஜை வந்து நாங்கள் வந்து முடக்குவோம். கோயம்புத்தூர் இவன் அந்த காலேஜ் பெருசாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த காலேஜ் சென்னையில் தாங்க இருக்கு. சென்னையில் தான் இருக்கு. நான் சொல்கிறேன், எனக்கு பயம் இல்லை, தனியாக தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ விளையாட்டு செய்திகள் பேசுகிறோம். விளையாட்டு செய்திகள் போவோம். விளையாட்டு செய்திகள் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சற்று முன் வந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்கால் பக்கமாக ஒரு பெரிய சுமோ ஒன்று பறந்துகிட்டு இருந்திருக்கு. மேலே ஒருத்தர் உட்காந்துட்டு ஆம்பளை சாங் வர போட்டு படுத்துட்டு இருக்காரு. அது யாருன்னு நம்ம விஷாலா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான. அங்கே போன ஒரு பெரியவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, கூப்பிட்டு வச்சு தம்பி இந்த வேகத்தில் போனீங்கன்னா மோடியை பார்க்க முடியாது, அவர் கிளம்பி பேங்காக் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம விஷால் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ புயல் வரும் பாரு. லிஃப்ட் வேணுமா? ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் போனவர் எங்கடா காணும் பார்த்து இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் த நியூஸ். இந்த வாரம் உங்களுக்கான செக்மெண்ட் இதுதான். ரொம்ப லென்த்தியாக எடுக்க வேணாம்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த நியூஸ் எக்ஸ்டெண்ட் ஆகணும், எல்லா நியூஸும் எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஜஸ்ட் கமெண்ட் இட் பிலோ அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஐயோ பத்திச்சு. சொல்கிறாடே ஐயோ பத்திச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், நைட்டு 8 மணிக்கு டிஆர் அட்மினோட ஒரு முக்கியமான ப்ரெஸ் மீட் இருக்குது. நம்ம டிவி தான் எடுக்க போகிறோம். அதை நம்ம அடுத்த வாரம் செக்மெண்ட்டில் பார்ப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஐயோ பத்தி. லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி குறிப்பிட்ட சில நபர்களை புண்படுத்தும் நோக்கத்தோடு செய்த நிகழ்ச்சி. ஸோ வந்துட்டு இதை யாரை புண்படுத்துகிறோம் நீங்களா கெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நாங்களாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சினங்கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதைச்சிரும். பரவாயில்லையா? இன்னைக்கு